பணத்தை போட்டு செலவழிச்சிட்டு நாங்கள் அந்த காசை வாங்குறதா இல்லை நம்ம கிளைம் பண்ணோம்னா அந்த காசை எதிர்பார்த்து நாங்கள் இருக்கிறதா சார்? கண்டிப்பா இது 2 முறையா பின்பற்றுறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் கிளைம் கொடுக்குறாங்க. கேஷ்லெஸ் கிளைம் அப்படிங்கும்போது நீங்க பாலிசி எடுக்கும்போது கவனமாக நீங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எந்தெந்த கேரேஜஸ் எல்லாம் நீங்க வேலைக்கு விடக்கூடிய கேரேஜஸ்ல டைஎஃப் இருக்கான்னு பார்த்து எடுக்கலாம். அல்லது நீங்க எடுத்திருக்கிற அந்த வாகன நிறுவனத்தோட ஒப்பந்தங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்க பாலிசி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளைமிங் போது கேஷ்லெஸ்ஸா அந்த நிறுவனங்களுக்கோ அந்த உங்களுடைய வாகன டீலருக்கோ அல்லது உங்களோட வாகன கேரேஜுக்கோ பணம் நேரடியாக போயிடும். இதே நீங்க வந்து அந்த ஒப்பந்தங்கள் இல்லாத கேஷ்லெஸ் கேரேஜ் இல்லாத கம்பெனிகள் அந்த மாதிரி கம்பெனிகள்ல நீங்க பாலிசி வாங்குறீங்க உங்க முகவர்கிட்ட அப்படின்னா நீங்க வந்து கையில இருந்து அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணி பிறகு அந்த பில்கள் எல்லாம் நீங்க ஒப்படைச்சு அதுக்கான கிளைம் அமௌண்ட்டை தான் வாங்கணும். அதுக்கு பேர் ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரீஎம்பர்ஸ்மெண்ட் நம்ம மறுமுறை வந்து அதை நம்ம அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான பணத்தை பெறுறதா ரீஎம்பர்ஸ் முறை அப்படிங்கிறது. இந்த 2 முறையிலையுமே நமக்கு வந்து இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட் ஆகுது. ஒன்று கேஷ்லெஸ்ஸாகவும் ஆகுது, இன்னொன்று ரீஎம்பர்ஸ்மெண்ட் முறையிலையும் நமக்கு இன்சூரன்ஸ் ஆகுது. தொடர்ச்சியான தகவல்களை அறிய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல முழுமையான தகவல் அறியணும்னாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து பதிவிடுங்க. அதுல உங்களுடைய முழு பிடிஎஃபையும் இதுக்கு உண்டான தகவலை நம்ம கொடுத்துருவோம். உங்கள் வாகனம் எங்கள் பாதுகாப்பு. மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.